கர்த்தர் மட்டும் ஒருத்தன் இரக்கம் காட்டணும்னு நினைச்சிட்டாருன்னா அவன் சத்ருவை வச்ச கர்த்தர் அவனுக்கு சாப்பாடு போடுவார். கர்த்தர் சத்ருவை வச்சு அவனுக்கு பாதுகாப்பு கொடுப்பார். சத்ருவே மனம் மாறி என்ன செய்வான்? இரக்கம் செய்வான். பழி வாங்காமல் இரக்கம் செய்வான். ஆச்சரியத்திற்குள் கர்த்தர் ஆற்ற வல்லவர். சில வேளையில நீங்க யோசிக்கலாம், இவங்ககிட்டலாம் நமக்கு இறக்கமே கிடைக்காது, இவன்லாம் நம்மளை பார்த்தாலே பிடிக்காது, நம்மளுக்கு தீங்கு தான் செய்வான், இவன்ட்ட மட்டும் இவன் கண்ணில் படக்கூடாது நீங்க நினைப்பீங்க. கர்த்தர் சில தடவை எப்படி ஆச்சரியத்துக்கு ஆக்குவார்னா, யார் உங்களுக்கு மிக எதிரடையா இருந்தாங்களோ அவங்களே கர்த்தர் உங்க பட்சத்தில் கொண்டு வந்து நன்மை செய்ய வைக்க தேவன் வல்லவர். அதற்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா, அவர் கண்ணில் இறக்கம் கிடைச்சது, அவ்வளவுதான். கர்த்தருடைய கண்களை இறக்கம். நமக்கு பிடிக்காத, விரும்பாத, ஐக்கியப்பட விரும்பாத மக்கள் இடத்தில் இருந்து கூட தேவன் இரக்கத்தை தர வல்லவர். நம்மை பிடிக்காத மக்கள், நம்மை விரோதிக்கிற மக்கள், நம்மை கொன்று போடணும் நிக்கிற மக்கள், நமக்கு தீங்கு செய்யணும் நினைக்கிற மக்கள், அவர்களிடத்திலேயே கர்த்தர் என்ன செய்ய முடியும்னா இரக்கத்தை நமக்காக உண்டு பண்ண முடியும். நமக்காக இரக்கத்தை உண்டு பண்ண முடியும். நம்ம இரக்கம் பெறதுக்கு ஆண்டவர் வசதி செய்வார். இது தாவீது கொடுத்த ஆண்டவருடைய கிருபை, அவனுக்கு கிடைத்த இரக்கங்கள்.